2029 பொறுத்தவரை இப்போ மத்த எல்லா ஸ்டேட்லயுமே ஒரு விதமான ஒரு பேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது தமிழ்நாடு ஒரு இம்ப்ரூவ் ஸ்டேட்டா இருக்கு, கேரளாவும் ஒரு இம்ப்ரூவ் ஸ்டேட்டா இருக்கு. இந்த 2 ஸ்டேட்டுமே வந்து கிராக் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்பதான் அண்ணாமலை வந்து பெனட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சுரேந்திரன் வந்து 3 எலெக்ஷன் பெனட்ரேட் பண்ணிட்டு இதுல வந்து எங்க வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் இந்த 2 ஸ்டேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கேரளால அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணவே முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்டோடயோ காங்கிரஸோடயோ பாஜகவால் கூட்டணி சேர முடியாது. பட் தமிழ்நாட்டுல அந்த ஆப்ஷன் இருக்கு. பல கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் 40 தொகுதியை ஒரு பெரிய கூட்டணியில நம்ம வந்து சந்திச்சா என்ன நடக்கும்? 5ல இருந்து 10 எம்பி உங்களுக்கு கிடைக்கும். அந்த 10 எம்பி ரொம்ப குரூஷியலா உதவும், 2029 உதவும் என்று மத்திய பாஜக ஆழமாக நம்புகிறது. அதற்கான பேஸ் தான் வந்து இந்த 2026 எல்லா கட்சியும் ஒருங்கிணைப்பது. சரி, இது எப்படி பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, 26 தேர்தல் வந்து உங்களுக்கு, 29 தேர்தல் எனக்கு அப்படின்னு பேலன்ஸ் பண்றாங்க. ஆனால் இப்பொழுது கூட இருக்கும் தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை என்னவாக இருக்கு என்பதால், 26 தேர்தலை ஜெயிச்சு விட்டு ஒருவேளை எடப்பாடி அவர்கள் கழட்டி விட்டால் என்ன செய்யும்? இந்த $1 மில்லியன் கொஸ்டினுக்கு உங்கள்கிட்டயோ என்கிட்டயோ ஆன்சர் கிடையாது. அமித்ஷா கிட்ட மட்டும் தான் ஆன்சர், வேற யார்கிட்டயுமே ஆன்சர் கிடையாது. சோ இன்றைய நிலைமையில ஒரு கூட்டணி உருவாக போகிறது. அடுத்த கட்ட நகர்வுக்கு அரசியல் செல்ல போகிறது. டிஃபிட் டிஎம்கே என்ற கான்செப்ட்ல எல்லாரும் ஒன்னா வர போறாங்க. அது வெற்றி கூட்டணியா இல்லையான்றது காலம்தான் முடிவு செய்யும். அண்ணாமலை அவர்கள் அரசியலை தலைவராக, தமிழகத்தின் மூத்த தலைவராக சொல்வேன், தலைவராக அந்த எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ண போறார். இந்த திமுக எதிர்ப்பான அரசியல் ரிலாக்ஸ்டா ஃப்ரீடமா அடிக்க போற, யூனிலேட்டரலா அடிக்க போற. சோ அண்ணாமலையின் பயணம் தொடரும், தமிழக பாஜகவின் பயணம் தொடரும், டிஃபிட் டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த கூட்டணியோட பயணமும் தொடரும்.